நீங்கள் ஏர்போர்ட்னு போனாலே அங்கே இருக்கிற எல்லா பொருளுமே சாப்பிட்ற பொருள் எல்லா பொருளுமே ரொம்ப காஸ்ட்லியாகவே இருக்கும். பட் அங்கே ஒரு ஃபுல் பஃபே நம்ம ஃப்ரீயாக சாப்பிட்லான்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா? ஆனால் நான் சொல்கிறேன், ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன். இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ளே வாங்க. இதை பற்றி சொல்கிறேன்னா ஏர்போர்ட்டில் இருக்க லான்ச் பற்றி தான் சொல்கிறேன். நீங்கள் இன்டர்நேஷனல் ட்ராவல் பண்ணாலும் சரி தான், டொமஸ்டிக் ட்ராவல் பண்ணாலும் சரி தான், அங்கே ஃப்ரீயாகவே நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணுற டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு பொறுத்து தான் அந்த ஆஃபர் அவைல் பண்ணலாம். நாங்கள் எடுத்துகிட்டு போன கிரெடிட் கார்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா HDFC மில்லேனியர் கார்டு, SBI பிரைம் கார்டு, ICICI கோரல் கார்டு. இந்த 3 கார்டில் HDFC கார்டு மட்டும்தான் அவங்களோட சர்வீஸை டிசேபிள் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. மற்ற 2 கார்டுமே எங்களுக்கு அவைலபிளாக இருந்தது. பட் உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற கார்டு உங்களுக்கு அந்த ஆஃபர் இல்லைன்னா 500 உங்களுக்கு சார்ஜஸ் பண்ணுவான்னு கேட்பாங்க. அப்படி வேணும்னா நீங்கள் பண்ணிக்கோங்க, இல்லைனா நீங்கள் வேணாம்னு சொல்லிட்டு வந்துடலாம். இது எல்லாருக்குமே இருக்கிற ஒரு காமன் டவுட் என்னன்னா, நம்ம பேரில் கிரெடிட் கார்டு இருக்கணுமா, டெபிட் கார்டு இருக்கணுமான்னு கேட்பாங்க. அப்படிலாம் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கிரெடிட் கார்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். அங்கே உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாமே இருக்கும். ஒரு பஃபே போனீங்கன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா உங்களுக்கு என்ன இருக்குன்னா, அங்கே நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், உங்கள் லேப்டாப்ஸ், உங்கள் மொபைல் ஃபோன் சார்ஜ் போட்டுக்கலாம்.